வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அற இலக்கியத்தில் பழமொழி 400 இந்த நூலை பற்றி பார்க்கலாம் வாங்க. பழமொழி 400 அதோடைய சிறப்பாயிரத்தையும் கடல் வழக்கத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா நாலடியால் அமைந்த 401 பாடல்கள் கொண்ட அறநூல்னு இதை சொல்லலாம். இது முன்னுரை அரையனார் அப்படின்ற ஒரு சமண முனிவரால் எழுதப்பட்டது. முன்னுரைன்றது அவருடைய ஊர் பேருனும், அரையன்றது அவர் பட்டம் வாங்கினது, அதாவது அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இதில் இருக்கிற எல்லா பழமொழிகளும் எல்லா இலக்கிய பழமொழிகளாக தான் இருக்குது. ஒரு கதையோ இல்லை ஒரு வரலாற்று நிகழ்வையோ சுட்டி அதை காட்டி பாடலோட இறுதியில் பழமொழி வாயிலாக ஒரு அறக்கருத்தை சொல்கிறதுனால இது பழமொழி 400 அப்படின்ற பேரை இது வாங்கியிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இதில் 400 பாடல்கள் இருக்குது. அதனால தான் பழமொழி 400. இதில் பார்த்திங்கன்னா 5 பெரிய பிரிவுகளும் 34 இயல்களும் இருக்குது. பிரிவு 1ல் பார்த்திங்கன்னா கல்வி ஒழுக்கம் புகழ்னு 9 இயல்கள். பிரிவு 2ல் சான்றோர் நட்பின் இயல்பை பற்றி 7 இயல்கள். பிரிவு 3ல் முயற்சி பொருள் பற்றி 8 இயல்கள். பிரிவு 4ல் அரசர் அமைச்சரை பற்றி 6 இயல்கள். பிரிவு 5ல் இல்வாழ்க்கை உறவினர் வீடு இது 4 இயல்கள் அப்படின்னு அமைஞ்சிருக்கு. சங்ககால குறுநில மன்னர்கள் மூவேந்தர்கள் புலவர்கள் பற்றின குறிப்புகள் எல்லாம் இந்த நூலில் அடங்கியிருக்கு. இதில் இருக்கக்கூடிய சில பழமொழிகள் பார்த்திங்கன்னா அணி எல்லாம் ஆடையின் பெண், அதாவது நீங்கள் எவ்வளோ நகையை போட்டுக்கிட்டாலும் ஆடையை போட்டால் தான் அந்த ஆபரணங்களுக்கும் ஒரு அழகு. அது மாதிரி அறிவும் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க கிட்ட செல்வம் இருந்தாலும் அந்த செல்வம் அவங்களுக்கு பெருமை சேர்க்காது அப்படின்ற ஒரு கருத்து இதில் இருக்குது. கற்றலின் கேட்டலின் நன்று. இது நம்ம கல்வி கற்கிறத விட கேள்வி அறிவை அந்த கேள்வி ஞானத்து மூலமாக நம்ம இன்னும் அறிவை நமக்குள்ளே அந்த அறிவை பெருக்கிக்கிறது தான் தெளிவான ஒரு அறிவாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தை தர்றது. குலவீச்சை கல்லாமல் பாகப்படும். அதாவது குலவீச்சைன்னா குலத்தொழில், கல்லாமல் நீங்கள் அதை கற்றுக்கணுன்னு இல்லை, ஏன்னா பரம்பரையாக செஞ்சுன்னு வர ஒரு குரல் தொழில். அது பாகப்படும்னா உங்கள் குல தொழில் உங்களுக்கு இயல்பாகவே வரும் அப்படின்ற ஒரு கருத்து இதில் இருக்குது. பாம்பறியும் பாம்பேன் கால், அதாவது திறமையானவர்களால் தான் மற்ற திறமையானவர்களை அடையாளம் காண முடியும் அப்படின்ற ஒரு கருத்து. ஏன்னா பாம்பேன் கால் பாம்பறியும்னா உங்களுடைய தன்மையும் உங்கள் திறமையும் தன்மையும் இருக்கிற உங்களை மாதிரி இருக்கிற இன்னொருத்தருக்கு தான் புரியும். இந்த மாதிரி பல புகழ்பெற்ற அடிகள்லாம் இந்த நூலில் இருக்குது. இந்த புக்கை பற்றி உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.